ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. சமீபத்துல இந்தியாவையே ஆட்டி படைத்த அந்த கோர விபத்து, ஏர் இந்தியா விமான விபத்து, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது முதல் அறிக்கை வெளியாயிருக்கு. அதுல பல காரணங்கள் சொல்லப்படுது. அது கேட்கும் பொழுது ரொம்ப பயமாகவும் திகைப்பாகவும் இருக்கு. அதுலயும் இன்னும் மர்மம் இன்னமும் நீடிக்குது. அது என்ன ஏதுங்கிறது குறித்து விரிவா பேசுவோம். அதே மாதிரி மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி அதிமுக பாஜகக்குள்ள புகைச்சல்கள் போய்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் அமித்ஷா கண்டிப்பா கூட்டணி ஆட்சி அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. இந்த பக்கம் எடப்பாடி அதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காரு. இதனுடைய பின்னணி குறித்தும் பேசுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இந்த அதிமுக பாஜக அந்த கூட்டணி இருக்கு இல்லையா, அந்த இருக்கு, இது வரைக்கும் இருக்கு. அந்த கூட்டணிக்கு யாரு தான் தலைவர்னு தெரியல. தமிழக அளவுல பார்க்கும்போது அதிமுகவோட தான் பாஜக சேர்ந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இங்க அதிமுக தான் தலைமை அந்த கூட்டணிக்கு. அப்படின்ற பட்சத்துல அதிமுக தான் தலைமையா இருந்திருக்கணும். ஆனா எல்லாத்துக்கும் அமித்ஷா மட்டும் இல்லாம பல பாஜக தலைவர்கள் ஸ்ட்ராங்கா அதிமுக அகைன்ஸ்டா பேசும்போதெல்லாம் அதிமுக தலைமை அந்த அளவுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணல. நான் தொடர்ந்து அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா, நிச்சயமா கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்றாரு. இப்போ கூட ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல என்ன கேட்கறாங்கன்னா, ஒருவேளை அதிமுக கூட்டணி அங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல நீங்க அந்த கவர்மெண்ட்ல சேர்ந்துக்குவீங்களா, அதாவது அதிகாரத்துல உங்களுக்கு பங்கு இருக்குமான்னு கேட்கும்போது நிச்சயமா நாங்க சேருவோம், ஒரே வார்த்தை தான் எஸ். நாங்க அதுக்கப்புறம் காரணம் சொல்லல, எதுவும் சொல்லல, அதிமுக கேட்போம் இதெல்லாம் சொல்லல, கேட்டுதான் முடிவெடுப்போம்லாம் சொல்லவே கிடையாது. எஸ் ஆமா நாங்க சேருவோம், அதோட முடிச்சிட்டார். அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த கேள்வியை மீண்டும் எடப்பாடி பழனிசாமி கேட்கறாங்க. இந்த மாதிரி என்னங்க அமித்ஷா சொல்றாரு, எப்படி அவர் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காரு, கூட்டணியில் பங்கு கேட்போம், பாஜகவும் கூட்டணியில் பங்கு வைக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காரு. நீங்க இது பெருசா ரியாக்ட் பண்ணாம இருக்கீங்க, இதுக்கு உங்களோட கருத்து என்னன்னு கேட்கும் போதுதான் நான் மீண்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதிமுக தனி பெரும்பான்மையோட தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி மீண்டும் ஒரு வழக்கத்தை கொடுத்திருக்காரு. அது எத்தனை தடவை சொல்றதுங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கிட்ட கேட்கிறாரு. அதை ஃபர்ஸ்ட் அமித்ஷா சொன்னீங்களான்னு கேட்கணும். பத்திரிகையாளர்கள் மீது ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனா அதுக்கான காரணமா யார் இருக்கா? அமித்ஷா. நீங்க நேரடியா அமித்ஷா மீது தான் அது கோவப்படணும். அது மட்டும் இல்லாம அழகு, இந்த கூட்டணி உருவானதுல இருந்தே இந்த சர்ச்சை தான். எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனாரு, அமித்ஷாவை தான் சந்திக்க போறாருங்கிற கருத்து தமிழகத்துல பேசப்பட்டுச்சு. 2 கார் மாறி எல்லாம் போனாரு, பார்த்தா அமித்ஷாவை சந்திச்சாரு. சந்திக்கிறதுக்காக போனதா சொல்லல அவரு. அங்க அதிமுக அலுவலகம் கட்டுறோம், திறக்கிறோம், போறோம், பாக்குறேன் அப்படின்னாரு. அதை பார்த்துட்டு அமித்ஷாவும் பார்த்தாரு. அதுக்கப்புறம் கூட்டணி எல்லாம் இல்ல, இது ஜெனரல் டிஸ்கஷன் அப்படின்னாரு. அரசியல் பேசப்படலைன்னாரு. ஆனா அமித்ஷா அரசியல் தான் பேசியிருக்கோம், கூட்டணிக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு ட்வீட் போட்டாரு. சென்னை சேர்றதுக்குள்ள அவர் ட்வீட் போட்டு காமிச்சு கொடுத்தாரு. அதற்கப்புறம் கூட்டணியே இல்லைன்னாங்க. அப்புறம் இங்க ரொம்ப நேரம் காத்திருந்தார் அமித்ஷா. இறுதியா தான் எடப்பாடி போய் சேர்ந்தாரு. அதுலயும் பாஜகனுடைய மாநில தலைகள்லாம் மாற்றப்பட்டுச்சு. அதற்கப்புறம் அமித்ஷா தமிழ்நாட்டிலே 2 பெரிய பத்திரிகைகளுக்கு பேட்டி எல்லாம் கொடுத்தாரு. கண்டிப்பா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னாரு. எடப்பாடி அதெல்லாம் இல்ல, நாங்க தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் அப்படின்னு நீண்ட நாள் கழிச்சு விவாதமானதுக்கு அப்புறம் விளக்கம் கொடுத்திருந்தாரு. அப்புறம் அதே பேட்டியில அதிமுகவில் இருந்து ஒருவர் முதல்வர் வேட்பாளராக வருவார், தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. யார சொல்றீங்க? அதிமுக எடப்பாடி தானே பொதுச் செயலாளர், அவர் தானே வரணும், அவர் பேரை நேரடியா சொல்லலாமே அப்படிலாம் கேட்டப்ப சந்தேகம் உங்களுக்கு சந்தேகம். அப்ப எடப்பாடி தரப்புல என்னங்க அது நாங்க தாங்க அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டாங்க. இப்ப மீண்டும் எடப்பாடியை தூண்டி விட்டுருக்காரு. இதற்கிடையில இந்து முன்னணி மாநாடுலாம் வச்சு அதுல அதிமுக தலைவர்களை அவமானப்படுத்தினாங்க. அதுல அதிமுக தலைவர்களே பங்கேற்று இருந்தாங்க. அதுவும் சர்ச்சையானுச்சு. இப்படி இப்ப எடப்பாடி பழனிசாமி பேரணி போறப்ப எதுக்கு கல்லூரி கட்டுறீங்க, அதுக்கு இந்த காசு கோவில் காசு அப்படிலாம் பேசியிருந்தாரு. இன்னும் ஒருபடி மேல போய் கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, பள்ளிக்கூடம் கல்லூரி இல்லாத ஊர்ல கூட குடியிருந்துடலாம் அப்படின்லாம் போய் இன்னும் ஒருபடி மேல போய் பேசினாரு. அப்போ முதல்வர் இது டப்பிங் வாய்ஸ் எல்லாம் கிடையாது, டைரக்டா பிஜேபி வாய்ஸ்ல எடப்பாடி பேசுறாருன்னு மிக கடுமையான விமர்சனங்களுக்கு பிறகு மீண்டும் பாஜகவை அழுத்தத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார் அமித்ஷா. இப்ப எல்லாம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அமித்ஷா பேட்டி கொடுத்தாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, கூட்டணி ஆட்சி தான், ஆனா அதிமுக இருந்து தான் சிஎம் வருவாங்கன்னு சொல்லியிருந்தார். அப்பவே அந்த பாஜகவோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, எங்களால ஆட்சிக்கு வர முடியுங்க, எங்களால சிஎம் போஸ்டை கிளைம் பண்ண முடியும், ஆனா நாங்க அதிமுக விட்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தொனியில பேசியிருப்பார் அவர்.
கூட்டணி ஆட்சி தான் நாங்க ஆட்சிக்கு வருவோம் கொடுக்கணும்னா நீங்க தனித்தாலே எப்படி விட்டு கொடுப்போம் அப்படின்னா ஏக்நாத் சிண்டே விட்டு கொடுத்தாங்களே அந்த தொனில. மகாராஷ்டிரால வந்து பட்னாவிஸால சிஎம்ஆ வந்திருக்க முடியும். அப்போ எப்போ வந்து உத்தவ் தாக்கரே ஆட்சியை கவிழ்த்தாங்களோ அப்போ வந்து பட்னாவிஸ் தான் வருவாருன்னு சொல்லிட்டு பேசப்பட்ட சமயத்துல இப்போ ஃபார் டைம் பீயிங்காக ஏக்நாத் சிண்டே கொண்டு வந்தாங்க இல்லையா, அதே ஒரு தொனில தான் அமித்ஷா பேசியிருக்காரா, அதே ஒரு தொனில தான் வந்து நாங்க கூட்டணியை சமைப்போம் அதிமுக இருந்தா சிஎம்ஆ வருவாருன்னு சொல்லும் போது அப்போ உங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கு? என்னமோ பாஜக வந்து அதிமுக விட்டு கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது இவ்வளவு கோவப்பட வேண்டியது அதிமுக. ஆனா அதிமுக தரப்புல இது வரைக்கும் அமைதியா தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கொடுக்கிறாரு. விளக்கம் கொடுக்க கூடாதுல, இதுக்கெல்லாம் வந்து டிஃபென்ஸ் பண்ணக்கூடாது. அவர் வந்து எகிரி அடிக்கணும். இது வந்து இப்படி கிடையாது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிலைப்பாடு, நாங்க கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படிங்கறதுல இன்னும் உறுதியா அவர் சொல்லணும். ஆனா அவர் மேம்போக்கா சொல்றாரு, மீடியாவை கோவப்படுறாரு. இதே கேள்வி எத்தனை தடவை கேட்பீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல நாங்க தான் ஆட்சி அப்படிங்கிறாரு. இதுல பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கூட எடப்பாடி சொல்ற மாதிரி தான் சொல்றாரு, அதிமுக தலைவர் ஆட்சின்னு சொல்றாரு. ஆனா அங்கேயே வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட் உடஞ்சு போகுது. உங்களோட கட்சி தலைவர் அமித்ஷாவே வந்து ஒரு விதமா சொல்றது, நீங்க அது கவுண்டர் பண்ற மாதிரி வேற விதமா சொல்றீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. இதுல குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எல்முருகன் இருக்கார்ல, அதாவது எடப்பாடி பழனிசாமி டெல்லி தலைவர்களுக்கு தான் அழுத்தமா ரியாக்ட் எதுவும் பண்ணல, ஆனா தமிழக பாஜக தலைவர்களுக்கு அழுத்தமா ரியாக்ஷன் பண்ணலாம். அதுவும் இதுக்காக பண்ணாம இருக்காருன்னு தெரியல. இப்போ எல்முருகன் கூட மீண்டும் மீண்டும் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுகவோட கூட்டணி வந்து சல்லிசிலேயே உடைய போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது அவங்களோட அரசியலுக்காக சொல்றாங்கன்னு வச்சுக்கலாமே. ஏன்னா தொடர்ந்து பாஜக குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, திமுக இருக்கக்கூடிய உங்க கூட்டணி அதுவே உடஞ்சிரு போல் இருக்கு. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அமித்ஷா சொல்றதா எங்களுக்கு வேத வாக்குன்னு சொல்லிட்டு எல்முருகன் ஒரு கருத்தை வைக்கிறார். அப்படின்னா அமித்ஷா சொல்ற மாதிரி நாங்க வந்து நிச்சயமா அதிமுகவோட கூட்டணி ஆட்சியில பங்கு பெறுவான்னு சொல்றதா எல்முருகனோட ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஒரு பக்கம் திமுக கூட்டணி உடையறதுல இருக்கட்டும், அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உள்ள மதிமுக பிரச்சனை பண்றாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பிரச்சனை பண்றாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது அரசியலுக்காக நீங்க உங்களுக்கு குற்றம் சொல்லுங்க, அதனால பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களோட கூட்டணி வந்து நிலையா இருக்குமா? அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க தொடர்ந்து நிலையா இருப்போம், இன்னும் பல கட்சிகள் கூட்டணிக்கு வருன்றார். ஆனா இது வரைக்கும் பார்க்கும்போது உங்க கூட்டணி தலைவருக்குள்ளே ஒற்றுமை இல்லையே. நீங்க வந்து அமித்ஷா சொல்றத வேத வாக்குன்னு சொல்றீங்க, ஆனா அதுக்கு அகைன்ஸ்டா எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே இருக்கிற அன்வர் ராஜா எதிராக பேசிட்டு வராரு. அதற்கும் எடப்பாடி அது வரைக்கும் எந்த விளக்கமும் கொடுக்கல. அப்ப எடப்பாடி ஒப்புதலோட தான் அவர் பாஜக விமர்சிக்கிறாரா? ஏன்னா பாஜக தமிழகத்துல காலூன்ற முடியாதுன்னு சொன்னது அவர். ஆமா ஆமா. அப்படி இருக்கிற சமயத்துல பாஜகவால காலூன்ற முடியும், அதிமுக தையவால நாங்க கூட்டணி ஆட்சி கூட அமைக்க முடியும்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருக்காரு இல்லையா. அதுக்கு இந்த மக்கள் இடத்துல பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கு. அதுதான் முக்கியமான பாயிண்ட். இங்க மக்கள் வந்து உங்களை இந்த கூட்டணி ஏத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் தெளிவு இருக்கணும். யாரு வந்து சிஎம்ஆ வர போறீங்க, யாரு வந்து உங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சி அமையுமா, இல்ல அதிமுக தான் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்பான்னு சொல்லிட்டு அந்த குழப்பம் வந்து நீடிச்சுட்டே இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவுக்கு அதிமுக மீது ஒரு சந்தேகம் இருக்கு. கடைசி நேரத்துல நம்மள அதிமுக கழட்டி விட்டுருவாங்க, அதனாலதான் இந்த மாதிரி தொடர்ந்து பிரஷர் போட்டுட்டே வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பிரஷர் போறதுனாலே அவர் கழட்டி விட்டுருவாரு அப்படின்னு இன்னொரு தரப்புல இல்ல, பிரஷர் போடுறது எடப்பாடி பழனிசாமி தாங்குவாரு, கட்சிக்காரங்க தாங்குவாங்களா? அவங்க தான் கிரவுண்ட்ல இருக்காங்க. தொண்டர்கள் ஜெல்லாகல இல்லையா? அதனால இந்த மாதிரி ஒரு பிரஷர் போட்டாலுமே அந்த கூட்டணி நிலைக்குமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். அதுவும் இல்லாம போற போக்குல அமித்ஷா கொடுத்த பேட்டியில இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, தாவேக்கா உள்ள வருமா பாமக உள்ள வருமா கேட்கிறப்ப அதெல்லாம் நாங்க ஒரு அணியில திரட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா விஜய் தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா 100% இல்லைங்க, 1000% நாங்க பிஜேபியோட கூட்டணி போகவே மாட்டோம் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. சூடமேத்தி சத்தியம் பண்ணாத குறையா சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படிங்கலாம் தேர்தல் நெருங்குறப்பதான் தெரியும். ஆனாலும் இந்த ஒரு நகர்வு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு மீண்டும் ஒரு அழுத்தத்தை அமித்ஷா கொடுக்கிறாரு. அதற்கு பின்னணி தான் இப்ப பேசப்பட்டு வந்துட்டு. ஆமா, அமித்ஷாவோட ஸ்டேட்மெண்ட் வந்து எப்ப வருது அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வர போறாரு இல்லையா. அங்க அமித்ஷா வர போறாரு. தஞ்சாவூர்ல வந்து ஒரு கூட்டத்தில் கலந்துக்க போறதா சொல்றாங்க. அப்ப வந்து இந்த பேச்சுவார்த்தையில நடைபெறுமா, அப்பயாச்சும் இறுதி பண்ணி சொல்லுங்க பாஜக கூட்டணி இருக்குமா இல்ல அதிமுக ஸ்டாண்ட் என்னவா இருக்கும். இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, ஒருவேளை அதிமுக தனிப்பெரும்பான்மையா வந்தாலும் பாஜகவுக்கு எம்எல்ஏக்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கேட்கறது பாஜகவோட ஒரு கொள்கையா இருக்கும் இல்லையா. அது வந்து அதிமுக எப்படி கவுண்டர் பண்ண போகுதுன்னு அப்பதான் தெரியும் நமக்கு. அமித்ஷா வந்து சாலமன் பாப்பையா மாதிரி எங்க கிட்ட 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லுவார்ல, 2 பிள்ளைங்க இருக்குமாங்கல்ல, அந்த மாதிரி அவர்கிட்ட 2 துருப்புச்சீட்டு இருக்கு அதிமுகவில். ஒன்னு செங்கோட்டையன், இன்னொன்னு எஸ்பி வேலுமணி. இந்த 2 பேரை வச்சுதான் எடப்பாடிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறாரு. இது வந்து எடப்பாடி வந்து நம்மளுடைய நிபந்தனைகளுக்கு உட்படாத பட்சத்தில் அந்த 2 பேரை மீண்டும் கையில் எடுக்கிற முடிவுல தான் அமித்ஷா இருக்கிறதாக சொல்லப்படுது.
பேசப்பட்டுட்டே வருது. பிடிச்சா பழகுங்க, இல்லைன்னா நாங்க வந்து பழகுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அமித்ஷா எல்லாத்துக்கும் தயாரா இருக்காரு. இந்த மாத இறுதியில் வந்து மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாடு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு காட்சிகள் எப்படி மாறப்போகுது, ஏன்னா அங்க வந்து என்னென்ன முடிவுகளை எடுக்க போறாங்க, கூட்டணி தொடர்ந்து நிலைக்கணும் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க புரிஞ்சு விட்டு கொடுத்தா மட்டும் தான் முடியும் இல்லையா? ரெண்டு பேருமே கட்சி கட்டி நின்று இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. இங்க வந்து அதிமுக தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதிமுகவோட தான் பாஜக சேர்ந்து பயணிக்கும், பாஜகவோட அதிமுக பயணிக்காதீங்க, அதிமுகவோட தான் பாஜக பயணிக்கும் இல்லையா? அமித்ஷா ரொம்ப உறுதியா இருக்காரு. ஆமா, வலியுறுத்திட்டே வராரு. அப்ப இங்க கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு பெருசா தலைமை இல்ல அதிமுகல, நாங்க என்ன சொன்னாலும் அதிமுக கேட்டுவோங்க அப்படின்ற ஒரு மனநிலையோட அமித்ஷா சொல்றாரான்னு தெரியல. எனக்கு ஒரு சந்தேகம், இப்ப சமீபத்துல ஜெயக்குமார் இருந்து மதிமுக பிரச்சனை எப்ப வெளில வந்து பேட்டி எல்லாம் கொடுத்தாரு, காமெடி நடிகர் கிங்காங் வீட்டு திருமணத்துல எல்லாம் கலந்துக்கிட்டாரு. சோ இப்ப பொதுவெளியில மெல்ல மெல்ல ஜெயக்குமார் வராரு. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிடியில உறுதியா இருக்காரு, அந்த பக்கம் அமித்ஷா வந்து மீண்டும் கூட்டணிங்கிறதுல உறுதியா இருக்காரு. சோ இதெல்லாம் ஏதோ மெசேஜ் சொல்ற மாதிரி இருக்கு. அன்வர் ராஜா பிஜேபி தமிழகத்துல காலே ஊனாதுங்கிறாரு. சோ மீண்டும் வந்து இந்த கூட்டணி உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அது நோக்கி நகருதா அப்படிங்கிற கேள்வியும் இங்க முன்வைக்கப்பட்டே வருது. ஏன்னா ஒட்ட வச்சு எல்லாம் உடஞ்சுக்கிட்டே வருது. மதிமுக பாத்தீங்கன்னா 2 பேரும் இணைச்சு வச்சாங்க, மல்லை சத்யாவும் துரை வைக்கவும், அது உடைஞ்சிட்டாங்க. பாமகல தந்தை மகன் இணைஞ்சிட்டாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு, அதுவும் உடைஞ்சிட்டாங்க. சோ எல்லாமே பிரச்சனை ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அதிமுகல சொல்லவே வேண்டாம், பாஜகவை கட்சியை உடையபோதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவர் இன்னும் முன்னாள் மண்டல தலைவர் ஒரு ஆக்டிவா வரல மறுபடியும் ஃபீல்டுக்கு. அந்த மாதிரி பல விஷயங்கள் பேசப்பட்டுட்டே வருது. இதுல ஒரு பக்கம் அரசியல் பேசிட்டோம் இல்லையா, இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிக்கை என்பது வந்திருக்கு. என்ன அறிக்கை அப்படின்னா, அந்த ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாச்சு இல்லையா, அகமதாபாத்ல இருந்து லண்டன் போகக்கூடிய விமானம் போன மாதம் விபத்துக்குள்ளாச்சு. அதாவது அந்த ஏர்போர்ட் காம்பவுண்ட் விட்டே வெளியில தாண்டல விமானம். டேக் ஆஃப் ஆகும்போதே அந்த விமானம் வந்து கீழே விழுந்து அந்த பில்டிங்ல மோதி விபத்துக்குள்ளாச்சு. ஆமா, அதுல வந்து ஒருத்தர் மட்டும் தான் உயிர் பிழைச்சார், மீதி ஒரு 250க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்து போயிட்டாங்க இல்லையா. அதோட அறிக்கை, அதோட விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இன்னைக்கு அதோட ஒரு முதல் அறிக்கை, அதாவது முதல் அறிக்கை தான் இது, வந்து முடிவான அறிக்கை, இது தெளிவான அறிக்கையில எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் விட்டுருக்காங்க, ஒரு ப்ரிலிமினரி மாதிரி விட்டுருக்காங்க. இதுல வந்து எல்லா தகவலும் இதுல வந்து சொல்லல, ஆனா குறிப்பிட்ட தகவல் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. எப்படி நடந்திருக்கலாம், எப்படி என்ன நடந்ததுன்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த விமானத்திற்கு எரிபொருள் போகும் இல்லையா, அந்த எரிபொருள் போற ஸ்விட்சை வந்து யாரும் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க இந்த விசாரணையில. அதாவது ஃபிளைட் எல்லாமே பக்காவா இருந்ததுங்க, ஃபிளைட்ல வந்து எந்த விதமான கோளாறுலாம் கிடையாது. டேக் ஆஃப் ஆகும்போது டேக் ஆஃப் ஆன கொஞ்சம் நொடியிலேயே வந்து அந்த இன்ஜினுக்கு போற எரிபொருளை வந்து யாரோ அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனாலதான் வந்து அந்த இன்ஜினுக்கு வந்து எரிபொருள் நின்று போனதுக்கு அப்புறம் தான் விமானம் வந்து கீழே இறங்கி விபத்துக்குள்ளாயிருச்சுன்னு சொல்றாங்க. அதுல 2 சைடு இன்ஜின் சொல்றாங்க, இன்ஜின் N1 N2 அப்படின்னு சொல்றாங்க. அதுல விமானத்துக்கு அந்த எரிபொருள் போற சுவிட்ச் வந்து ரன்னு இருந்தா போகுமா, கட் ஆஃப்னா போகாது. ரன்னு இருக்க வேண்டிய நேரத்துல ஒருத்தர் கட் ஆஃப் போட்டிருக்காரு. சோ அதுல வந்து அந்த பிரச்சனைகள் சொல்லப்படுது. காக்பிட்ல நடந்த பேச்சுவார்த்தைகளும் இப்ப வெளியா இருக்கு சொல்லப்படுது. குறிப்பா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 2 விமானிகள் பேசிக்கிறாங்க. ஒருத்தவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, யார் அந்த சுவிட்சை வந்து கட் ஆஃப் மாத்தணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கிறாரு. இன்னொருத்தர் வந்து நீங்க அது மாத்திரான்னு ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு, நீங்க எதுக்கு மாத்திரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இன்னொரு பைலட் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எதுவும் மாத்தலீங்கன்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. அது யாரு கேட்டது, யார் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு தெளிவா நமக்கு தெரியல. ஆனா இந்த ஒரு பேச்சு என்பது காக்பீட்ல போயிட்டு இருந்தது. அவங்க கேட்கறாங்க, இவங்க வந்து நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு, அதுக்குள்ள வந்து விமானம் கீழே விழுந்துருது. அப்ப அது யாரு பண்ணிருப்பா அப்படிங்கறதான் பெரிய இன்னமும் அது மர்மமாவே இருக்கு. அது அந்த தெரிஞ்சு செஞ்சாங்களா, அல்லது தொழில்நுட்ப கோளாறா, அல்லது வேற ஏதாவது அழுத்தத்தின் காரணமா செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் இந்த பைலட்டுகளை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு பைலட் வந்து 8000 கிலோமீட்டர் மேல பறந்த அனுபவம் உள்ளவர், இன்னொரு பைலட் ஃபர்ஸ்ட் ஆபீசர் சொல்றாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் ஆபீசர் சொல்றாங்க, அவங்க 1000 மணி நேரம் பறந்த அனுபவம் உள்ளவர்னு சொல்லப்படுது. சோ அவர் தான் இந்த மிஸ்டேக் பண்ணிருக்க கூடும் அப்படிங்கிற தகவல்களும் பேசப்பட்டு வருது. அது என்ன உண்மை பொய்ன்னு தெரியல. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய விமானங்களை இயக்குறதுக்கு குறைந்தபட்சம் அனுபவம் வந்து 1500 மணி நேரம் பறந்துருக்கணும். அதாவது ஃபிளைட் ஹார்ஸ்னு சொல்லுவாங்க. 1500 மணி நேரம் வந்து ஒருத்தர் பறந்திருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு பெரிய விமானத்தை வந்து இயக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொன்னது போல ஃபர்ஸ்ட் ஆபீசர் வந்து 1100 மணி நேரம் தான் பறந்திருக்க அனுபவம் இருக்கு. கிளைவ் குந்தர். ஆமா, அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு போல இந்த ஃபிளைட் ஹவர்ஸ்ல. அதனால எதுக்காக அவருக்கு வந்து இந்த டியூட்டியை வந்து கொடுத்தாங்க? ஏன்னா யார் இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஃபிளைட் கிளம்புறதுக்கு முன்னாடியே 2 விமானிகளை வந்து நாங்க பரிசோதனை பண்ணோம், எல்லாமே ஃபிட்டா தான் இருந்தாங்க, எல்லாமே அந்த உடல் ரீதியாகவும் சரி எல்லாம் ஃபிட்டா தான் இருந்தாங்க. அந்த சோதனைக்கு உட்பட்ட பிறகுதான் அவங்க வந்து ஃபிளைட் இயக்கிறது தயாராகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏர் இந்தியாவில் சொல்றாங்க. இப்போ ஆனா இருந்தாலும் இந்த ஒரு ஃபிளைட் ஹவர்ஸ் அனுபவம் இருக்கு இல்லையா, எதுக்காக கம்மியா இருந்த விமானிக்கு இடத்துல நீங்க வந்து ஒரு டியூட்டி ஒப்படைச்சிங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்கு எழுந்திருக்கு. இதுல அது மட்டும் இல்லாம
இத்தனை பயணிகளுடைய உயிர் இவ்வளவு அலட்சியமாக போயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டு வருது. அது பெரிய ஒரு பல குடும்பங்கள் அதுல பயணிச்சிச்சு, அதுல நிறைய பேருக்கு நிறைய கனவு இருந்துச்சு, அத்தனையும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ இந்த ரன்னு கட் ஆஃப் அப்படிங்கிற இந்த பிரச்சனை இதை மையமா வச்சு இதை யாரு பண்ணா அப்படிங்கிற விசாரணை தான் இப்போ நடந்துட்டு இருக்கதா சொல்லப்படுது. அதனுடைய இறுதியில தான் உண்மையான காரணங்கள்லாம் வெளிவரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் நம்ம கிரே ஏரியாவே. ஆமா, நிச்சயமா. இதுல இன்னொரு என்ன அப்படின்னா, எதனா விமானம் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் எதனா பறவை எதனா அடைச்சுச்சான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகிற பகுதி சுத்தியுமே வந்து எந்த விதமான பறவைகளே கிடையாது, பறவைகளே சுத்தமா இல்ல. அதனால பறவைகளால் அடிபட்டு விமான விபத்துக்குள்ளா இருக்கிறது அந்த வாய்ப்பு கம்மி தான். இந்த இன்ஜினுக்கு போகக்கூடிய எரிபொருளை வந்து யாரோ சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க, அதனாலதான் விமானம் வந்து அந்த இன்ஜினுக்கு எரிபொருள் கிடைக்காம அப்படியே கீழே வந்து விபத்துக்குள்ளாயிருதுன்னு சொல்றாங்க. நீங்க சொன்னது போல முழுமையா வரல, இன்னும் கிரே ஏரியாவா தான் இருக்கு. இன்னும் வந்து முதல் அறிக்கை தான் இல்லையா, இன்னும் தொடர்ந்து விசாரணை போகும். இன்னும் பல கட்ட தரப்புல விசாரணை பண்ணி அந்த இன்ஜின் ரெக்கவர் பண்ணிருக்காங்க. இன்ஜின் ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம்னா அதுல இன்னும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு ஆய்வுகள் நடத்தி இன்னும் முழுமையான தகவல் இன்னும் வெளியே வரும். அதனால வந்து இப்போ இவங்க சொல்றதை வச்சு மட்டுமே நம்ம எந்த முடிவுக்கு வந்துட வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்லிட்டு வராங்க. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படிங்கறதா எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. என்ன அப்படின்னா, சென்னையை சேர்ந்த ஜனனி பொற்குடி அப்படின்னு ஒரு பெண் வந்து ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வராங்க. பொதுவா ஒரு இடத்துல வேலை பார்த்தாலே பல அழுத்தம் நெருக்கடி அப்படிலாம் இருக்கு இல்லையா? நிறுவனத்தை நடத்தும் பொழுது மன அழுத்தம், அப்புறம் பணிச்சூழல், அது இல்லாமல் எதிர்கால எதிர்பார்ப்புகள் இப்படின்னு நிறைய விஷயம் இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷர்ல இருந்த அவங்க ஒரு கட்டத்தில் காரில் போயிட்டு இருக்கப்ப தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க டிராஃபிக் போலீஸால. நம்ம எல்லாம் டிராஃபிக் போலீஸ் பார்த்தா ஐயோ அடுத்து என்ன பண்ண போறாரோ அப்படின்னு பதட்டமா தான் இருக்கும். அந்த டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணிருக்காருன்னா, என்னம்மா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த ஒரு வார்த்தை இவங்களுக்குள்ள இருந்த அத்தனை அழுத்தத்தையும் உடைச்சு விட்டுருக்கு, கண்ணீரா வெளியேறி இருக்கு. யாரோ ஒருத்தர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து டக்குன்னு கேட்குறாரு அப்படின்னு ஒரு அக்கறையோட கேட்குறாரு இல்லையா? அக்கறையோட கேட்டதுக்கு அப்புறம் அவங்க உடஞ்சு அழுதுட்டாங்க போல. அது என்னன்னா, சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல, வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம். வார்த்தைகள் வந்து கத்தாத அப்படிங்கறது நம்ம கத்தி தான் சொல்லுவோம், அமைதியா இரு அப்படிங்கிறது அமைதியா சொல்லுவோம் இல்லையா? அந்த வார்த்தை அந்த சொல்லுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுங்கிறது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறதும், நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள எல்லாரையும் ஒரு சம்பந்தமே இல்லாத நமக்கு அங்க வந்து ரத்த உறவா இருக்க மாட்டாங்க, அதையும் தாண்டி ஒரு அக்கறையோட ஒரு பாசத்தோட கேட்கறாங்கல்ல. ஒரு சின்ன வார்த்தை ஒருத்தவங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்துது அப்படிங்கிறதுக்கு அவங்க போட்ட பதிவு தான் உதாரணமா இருக்கு. அதுல ரொம்ப நிகழ்ந்திருக்காங்க. இந்த மாதிரி யாரோ முன்பின் அறியாத ஒருத்தவங்க என்னோட துக்கத்தை கேட்ட உடனே என் மனசுல இருந்ததெல்லாம் வடிஞ்சிருச்சு, இப்போ நான் ஃப்ரெஷ்ஷா உண்மையாகவே நான் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன் அப்படின்னு ஒரு புது பெண்ணாக அந்த பதிவுல அவங்க போட்டிருந்தாங்க. அதை பார்த்து பலரும் வந்து நிகழ்ச்சியோட அதை ரீட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. லிங்க்டின்ல தான் போட்டிருக்காங்க. இதுலயும் டிராஃபிக் போலீஸ்க்கு எந்த அளவுக்கு பிரஷர் இருக்கும், அவருக்கு எவ்வளவு பிரஷர், அவருக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும். முக்கியமான அது வந்து நம்ம அதுவும் சென்னை பெங்களூர் போன்ற நகரங்கள் வந்து அவ்வளவு டிராபிக்கா இருக்கிற சிட்டில வந்து அவர் டிராபிக்கை கிளியர் பண்ற வேலையை தான் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? ஆனா இவரு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா மைல் போய் எக்ஸ்ட்ரா ஒரு டைம் எடுத்து இவங்கள்ட்ட நல்லா விசாரிச்சிருக்காங்க, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு அன்பா கேட்கிற ஒரு துணி இருக்கு இல்லையா? அவருக்கே வெயில்ல நிப்பாங்க, வெயில் மலையில பார்க்காம தொடர்ந்து டிராபிக் பார்க்கக்கூடியவங்களே வந்து ஒரு இடத்துல போயிட்டு அக்கறையா யாரும் தெரியாத நபர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு அக்கறையோட எடுத்து விசாரிக்கிற ஒரு பண்பு இருக்குல்ல, அந்த பண்பு தான் இங்க வந்து பெருசா பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம். இப்படிதான் நானும் ஒரு நல்ல டிராபிக் போலீஸை பார்த்தேன். நான் வந்து ஒரு தடவை போயிட்டு இருந்தேன், ஹெல்மெட் எல்லாம் போடல போயிட்டு இருந்தேன். அவர் என்ன பிடிக்கவே இல்லை. ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா நான் கார்ல போயிட்டு இருந்தேன். இது கட் பண்ணியே தான் ஆகணும், இதை போடவே கூடாது. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.